Shiva 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 Shiva. வணக்கம். நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீர சிறப்புமா நடந்தது. அதில் நம்ம முதல் பேச்சாளராக நம்ம நவசத் ஐயா அருமையாக பேசுகிறார். நல்லது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மாதாந்திர கருத்தரங்கம், மாதாந்திர கூட்டம், ஜோதிட கருத்தரங்கம் இதெல்லாம் போறது வர தப்பு இல்லை. நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, ஆனால் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்திலேயோ மற்ற சங்கத்திலேயோ வந்து பார்த்து பேசி ஒரு நிமிஷம் இவரெல்லாம் இப்போ இவர் வந்து டிரைவராகிறார், வாகன டிரைவராகிறாரு, சோசியல் அருமையாக சொல்றாரு. அவர் எந்த ஜாதகம் பார்த்துட்டு ஒரு சொன்னாரு, மகர லக்னம், லக்னத்துல வந்து சந்திரன் சூரியங்கால சூரியன் 8ல இந்த ஜாதகம் ஒரு 10 வயசு பொண்ணு அதிகமாகிற பொண்ணு குழந்தை பெற்ற பொண்ணோட குடும்பத்தோடு சொன்னாராம். ஏன் 7ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி கால வாங்கினாலும் அஷ்டமாதிபதி 8ல இருந்தாலும் அந்த மாதிரி நடக்குமா? சோசியம்னா ஒரு 70% சொல்லலாம். எப்படி சோசியம்னா அந்த வரங்களுக்கு கரெக்டா சொல்லலாம். அது எங்க சுகர்நகர்ல சொல்லலாங்கிறது எங்க பிரபாகரன் போல எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த், டைமு, ஊரு, ராசி கட்டம், நவம்ச கட்டம் எல்லாம் போட்டுக்கிறேன். தெரிஞ்சா பாருங்க, ரைசன் தெரியுதா கூடாது பாருங்க. அப்ப நான் சொல்லிடுறேன், 25/10/1970 10:10 AM திருச்சி. அப்ப என்ன லக்கணம் சிவா? தனுசு லக்கணம். தனுசு லக்கணம். 5ல சனி, 9ல கேது சந்திரன், 10ல செவ்வாய், 11ல குரு சூரியன் புதன், 12ல சுக்கிரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் ரிஷப லக்கணம். லக்கணத்துல கேது, கடகத்துல சந்திரன் சுக்கிரன், விருச்சகத்துல புதன் ராகு மாந்தி, தனுசுல சூரியன் சனி, மீனத்துல செவ்வாய் குரு. இது நவம்ச கட்டம். இந்த நவம்ச கட்டம் ஏன் அப்படி போட்டுக்கிட்டோம்னா, ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க ஈசாபுரியம். ராகு எழுதுலையா? ராகு எங்க இருக்குது? இங்க இருக்குன்னா இங்க இருக்குமா? எங்க இருக்கு ராகு? அம்சம் இருக்குது. இங்க இருக்குதா? இங்க போட்டுக்குது. என்ன ராகு இருக்குது? ராசியில போடலாம். ராகு எங்கன்னா அங்க இருக்குது. இல்ல நான் போடுறேன். அருமையிலுங்க. இப்ப முக்கியமா இந்த மாதிரி உங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பணம் 10 ரூபா சம்பளம் விட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு 2 கருத்தாச்சா வேணும் இல்லையா? பழைய நூல்கள் இருக்கிறது, பழைய ஜோதிடர் சொல்றதுதான். ஒரு பாம்பு திசையில பிறந்தா இன்னொரு பாம்பு திசை வரும்போது மரணத்தை கொடுக்குமா? இது நவசத் ஐயா கொஞ்சம் அனுபவம் இல்லை, தெரியும். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இந்த விதி வந்து கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஜாதகம் பார்த்து 10 வருஷம் இப்படி புழக்கத்தில் இருக்கிறீங்களா தெரியும். என்ன சத்யா சார், என்ன கேட்குதா கேட்கலையா? அப்படி ஒரு பழமொழி இருக்குதா இல்லையா கேட்டேன். விளக்கம் சொல்ல பாம்பு திசையில அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, விசாகம், சுவாதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு பாம்பு திசையில பிறந்தா இன்னொரு பாம்பு திசையில மரணம் இப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது இவங்க ஓகே சொல்றோம். நம்ம சத்யாவில் வந்து ஏற்கு மராவி பேசுவாரு. அவர் வந்து அதுக்கு அந்த அந்த பழமொழி உண்டா இல்லையா அதை மட்டும் தான் கேட்டேன். சத்யாவில் சார் இருக்கு சார், அந்த பழமொழியை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். இப்படியே எல்லாரும் பிறந்து எல்லாம் இறந்துக்கிறாங்கன்னா இல்ல. ஆனா அதுக்கு ஒரு விதிகளை கொண்டு எப்படின்னா, இப்ப இந்த ஜாதகம் வந்து கேது திசையில பிறந்தாரா, அடுத்து ராகு திசை வருமா? இப்ப ராகு திசையில கேது புத்தியா? இவருக்கு மரணம் வருமா வராதா? மரணம் வருமா வராதா? அதான் சொல்லணும். இப்ப யார் ஜாதகம் கொடுத்துட்டு போன்ல கேட்டாங்க, இந்த ஜாதகம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரான்னு தான் கேட்டேன். ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாண்ணே. ஹாஸ்பிட்டல்ல தீராதே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்கன்னு கேட்டேன். ஆமான்னு விட்டாரு. வேணும்னா உங்களுக்கு போன் நம்பர் தராங்க, அவங்கள கேட்டுங்க. ரைட். அப்ப ஒரு பாம்பு திசையில பிறந்து இன்னொரு பாம்பு திசை வந்தா மரணம்னா எல்லாம் நடக்க போறதே இல்லை. அதுக்கு ஒரு விதிகளை கொண்டு எப்படின்னா, இப்ப இவர் கேது திசையில பிறந்தாரா,
அடுத்து ராகு திசை வந்துருச்சா? ராகு திசையில கேது புத்தியா? நல்லா நோட் பண்ணீங்க. இந்த ஒரு பாம்பு திசையில பிறந்து இன்னொரு பாம்பு திசையில மரணம்னா, ஒரு பாம்பு திசையில பிறந்து இன்னொரு பாம்பு திசையில மரணம் ஏற்படணும்னா அதுக்கு என்ன விதி இருக்கணும்னா, அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூலத்துல பிறந்தா ராகு திசை வரும். அப்ப இந்த ஜாதகனுக்கு ராகு திசை வந்துருச்சு. இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் கால் கொடுத்த கிரகமா நீசமாக இருந்தால் கண்டிப்பா மரணத்தை சந்திச்சு ஆகணும். சத்யா சார், இந்த விதிக்கு விதிவிலக்கு வேணும். உங்களுக்கு எல்லாம் கூட கேட்டு எழுதுனீங்களாச்சும் அவங்க ஒரு 10 பேருக்கு நான் சொல்றேன். பாம்பு திசையில பிறந்து பாம்பு திசை இன்னொன்று வந்தால் மரணம்னு பொதுவான பலன். அது அப்படின்னா இந்த கே திசையில பிறந்தா ராகு திசையில மரணம்னு சொல்றான். அந்த ராகு கால் கொடுத்த கிரகம் நேசா, வீடு கொடுத்த கிரகம் நேசானா கண்டிப்பா இறப்பான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல முடியாது எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துட்டாங்க. எப்ப இறப்பாங்க? அவன் போன் நம்பர் தரேன், நாங்க ஒரு தேதி சொல்லிக்கிறேன், அந்த தேதியில இறந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்களே போன் பண்ணி அந்த கண்ணி அஞ்சுல அவங்ககிட்ட கொடுக்குறான். கண்டுபிடிக்கல என்ன ப்ராப்ளம் அல்லாம உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. சொல்றேன், ராகு யாரோட நட்சத்திரத்தில் இருக்குது? செவ்வாய். செவ்வாய் இருக்குது. செவ்வாய் யாருக்காது? சூரியன் நேசமா? சத்தியாச செவ்வாறாக ஏற்பட்டால் என்ன எழுதுறான்? செவ்வாறாக தொடர்பு ஏற்பட்டால் என்ன எழுதுறான்? கேன்சர். சத்தி சரிங்களா? செவ்வாறாக சம்பந்தப்பட்டாலே கேன்சருங்க. அதுல ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கிறேன். இங்க ராகு இருந்து இல்ல, இங்க செவ்வாய் இருந்து இங்க ராகு இருந்தால் செவ்வாய் ராகு வரும். அப்படி வந்தால் கேன்சர். ஒரு போன ஜெர்மனிலே சொன்னேன், ஏங்க பொதுவாகவே சொல்றேன், ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டு மரணம் ஏற்பட்டால் கேன்சர் தான் வரும். எல்லாம் ரத்தத்துல பக்கம் புத்து வையாது, எல்லாம் ரத்தம் கெட்டு போயிடும், டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ரத்தம் கெட்டு போயிருங்க. செவ்வாய் ரத்தங்க, ராகு விஷங்க பேசுங்க சார். கேன்சர் வந்து முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த ஜாதகத்தை டாக்டரால காப்பாற்ற முடியாது. அப்ப அது என்ன எப்ப இறப்பாங்க? கண்டிப்பா அந்த ஜாதகம் கொடுக்க கேட்டாங்க, எப்ப இறப்பு ஏற்படும் அதுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். அவனு மாதிரி ஒரு செய்தி சொல்லிக்கிறான், அன்னைக்கு பேசிக்கலாம். அப்ப இந்த மாதிரி 4வது திசை வந்தா கண்டங்கிறாங்க. என்ன திசை 4வது திசை வரக்கூடாதுங்கிறாங்க? சிவா சனி திசை. கண்டமான் திசை 4வது திசை, சனி திசை வரக்கூடாது. அப்ப மிருக சீரிசா சித்திரை இடத்துல பிறந்தா சனி திசை 4வது திசை மரணம் ஆயிருமா? ஆகாது. ஆகும். இது மட்டும் நல்லா நோட் பண்ணீங்க. 4வது திசை மிருக சீரிசம் சித்திரை இடத்துல பிறந்தா 4வது திசை சனி திசை கொல்லுங்கிறாங்க. கொல்லாது. இதை எழுதிங்க சரத்துக்கு. இது எழுதிட்டீங்களா? சரத்துக்கு 2-7 மாரகம். 2-7 மாரகம்னா அவர் அந்த அதிபதி கொல்ல மாட்டார், அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் கொல்லும். இப்ப மேச லக்னம் மாரக அதிபதி யாரு? அவர் கொல்ல மாட்டாரு. பரணி பூரம் போராடத்துல சனி இருந்தாலும் லக்னாதிபதி இருந்தாலும் கொல்லும். 4வது திசையில கொல்லுங்க. எந்த இடத்துலயா? சரி, ராகு இங்க. இது உடம்புல எந்த இடம்? உடம்புல எந்த இடம்? உடம்புல அது எந்த இடம்? தொடை, தலை, முகம், கழுத்து, 3 இப்படி சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்துடும். அந்த இடத்துல வரும். அவன் தெரிஞ்சு கேட்கணும். இப்படி இருசத்துல நான் சொல்றதை விட்டுட்டு மாத்தி விட்டீங்களா? ஏன் சார்? 4வது திசை சனி திசை வந்தால் கொல்லுன்னு பாடல் இருக்குது, முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. நான் அதை மறுக்கல. ஆனால் சரமாரத்தால் சரத்துக்கு மேசத்துக்கு 2-7 மாரகாதிபதி சுக்கிரன் கொல்ல மாட்டார். பரணி பூரம் போராட்டத்தில் இருக்கிறது. சனி இருந்தாலும் கொல்லும், செவ்வாய் இருந்தாலும் கொல்லும். சரத்துக்கு அடுத்த சரம் கடகமா? கடத்துக்கு 2-7 6 சனியும் சூரியனா, அவர் கொல்ல மாட்டார். அவருடைய நட்சத்திரம் இருந்தா சனி திசை கொல்லும். துலானுக்கு அதே செவ்வாய் சுக்கரம் இருந்தாலும் கொள்ளும், சனி இருந்தாலும் கொள்ளலாம். இதெல்லாம் சூட்சமா எழுதி வச்சுங்க. மகரத்துக்கு
சனி சந்திரன் அதே கொள்வார். 4வது திசை சனி திசை கொள்ளும். சிரத்துக்கு 3 8 அதனுடைய அதிபதி கொள்ள மாட்டார். அந்த நட்சத்திரம் உள்ளதான் கொல்லும். உபயத்துக்கு 7 அதனுடைய அதிபதி கொள்ள மாட்டார். அதனுடைய நட்சத்திரத்தை கொல்லும். மிதன் லக்னத்து குருவோட காலில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் கொல்லுங்க. சூரியன் அப்பனை கொல்லும், சந்திரன் அம்மாவை கொல்லும். புனர்பூசம் போராட்டாதி உத்திரட்டாதி மிதன் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இது என்ன கிரகம்னாலும் கொல்லும். நீங்க லட்ச ரூபாய் பந்தீங்கன்னா கொல்லும். இது வச்சுங்க இப்படி பார்த்துக்கலாம். அப்பதான் அந்த மாரகத்தை நம்ம துல்லியமா சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி டீ சாப்பிட்டீங்களா? லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி இருந்தால் அந்த 8ஆம் அதிபதியோட திசையில கொள்ளும். அந்த 8ஆம் அதிபதி சூரியனோட அஸ்தங்கமாயிருந்தாலும் கொல்லும். சார் யூடியூப்ல பாத்துக்கலாம் சார். அந்த மாதிரிங்க ஒரு ஜாதகம் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல மரணத்தை தீர்மானிக்கணுங்க. அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் தந்திரம் மந்திரம் மாயஜாலம், அதெல்லாம் பிரம்ம ரகசியம். அதெல்லாம் சொல்றதெல்லாம் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அறுக்க முடியாதவனுக்கு 52 அறுவாள்னு. அந்த கணக்கு தான் மரணத்தை சொல்ல முடியாது. அப்படி எப்படி என்ன சொல்றது? மரணத்தை சொல்ல மரணத்துக்கு நிறைய விதிமுறை இருக்குது. மரணத்துக்கு நிறைய விதிமுறை இருக்குதுங்க. அந்த விதிமுறை தெரிஞ்சுக்கணும். ஒரு திசாநாதம் எந்த திசையா இருந்தாங்க, ஒரு திசாநாதம் 3 8 12 தொட்டா மரணம். நீங்க யாருனாலும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு திசாநாதனுக்கு ஒரு திசை நடக்குது, எந்த திசையா தானாங்க, அது 3 8 12 தொட்டா மரணம். இத எப்படி எழுதிக்கணும் விவரமானா, துலா லக்கணம், 3ல குரு பூரான காலில், அப்ப 8 3 கூட 8 தொடுறாரு. அந்த 8 கூட சுக்கரன் 12ல, அப்ப 3 8 12 மரணம். கண்டிப்பா 3 8 12 தொட்டால் மரணம். இதே மாதிரி ஒப்பிட்டு பாருங்க. ஒரு கிரகம் 3வது வீட்டுல இருக்குது, அது நின்ற நட்சத்திரம் 8வது வீட்டுல இருக்குது, அது நின்ற 12வது வீட்டுல இருக்குது, மரணத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஒளிமரவெல்லாம் கிடையாது, மறைச்சிக்கிட்டுலாம் கிடையாது, இதெல்லாம் ரகசியம்லாம் கிடையாது. 8ஆம் அதிபதி ராகு இதுக்கு 1 டிகிரி அந்த 8 குண திசை வந்தாலும் மரணம். 8ஆம் அதிபதி அஸ்தங்கமானாலும் நிறைய பேர் மரணம். 3 8 12 தொட்டாலும் மரணம். ராகு வீடு கொடுத்த கிரகம், கால் கொடுத்த கிரகம், நேசம் மரணம். 4 பக்கம் பார்க்கணும், ஒரே சுத்தம் மட்டும் முடியாது. இப்ப ராகு யார் காலில் இருக்கிறாரு? செவ்வாய் காலில் இருக்கிறாரா? இப்ப செவ்வாய் நேசமா இல்ல. இருங்க, இப்படியே பார்க்க கூடாது. 4 பக்கம் பார், கிழக்கப்பார், தெற்கப்பார், மேற்கப்பார், வடக்கப்பார். 4 நேசம் சூழி முடிச்சு. செவ்வாய் ராகுகால், ராகு செவ்வாய்கால், செவ்வாய் சூரியகால், சூரிய நேசம். ராகு வீடு கொடுத்த கிரகம் நேசம். அப்ப ராகு திசை செவ்வாய் புத்தி. ஒரு பாம்பு திசையில பிறந்து ஒரு பாம்பு திசை வந்தா இப்படி பலனை இழந்தால் மரணம், மரணத்தை கொடுத்துரும். அது உங்களுக்கு செவ்வாய் ராகுகால் ஏறினாத திருவாதிரை, சுவாதி, சதயத்துல ராகுகால செவ்வாய் ராகுகால் ஏறினாத விபத்தை கொடுக்கும், கடத்தை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது ஒரு சுபகரம் பார்த்தா அது அந்த விபத்தை தப்பிச்சுக்கலாம், கீழே விழுவான், தொடச்சு ஓடி போயிடுவான். ஒரு பாபகரம் பார்த்தா ஸ்பாட்லி அவுட். நீங்க செவ்வாய் ராகு தானே, செவ்வாய் ராகு இன்னொரு பாபகரம் பார்க்குதா, விபத்துக்கு காரணமே அவங்கதான். அது 8 கூட போய் சேர்றானா அந்த விபத்துல மரணத்தை கொடுக்கும். நீ யாராலையுமே மாற்ற முடியாது. இப்ப நாங்க போன செவ்வாய்க்கிழமை திருச்செங்கோட்டில் 244வது மாதாந்திர கருத்தரங்கம் நடந்துருச்சு. அதில் தென்னரசு ஐயா பேசினாரு. அங்க என்ன தெரியுமா சொன்னாரு, ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த மாதிரி விதி இருக்குது, இதெல்லாம் நடக்கும், யாராலையும் மாற்ற முடியாது, எந்த பரிகாரமும் பண்ண முடியாது. பரிகாரம் செம்மொழி பரிகாரம் இல்லைங்க, நான் மேடையில் போய் கேட்டேன். அது மாதிரி பரிகாரம் பண்ணி நல்லா பண்ண முடியாது. மரணத்துக்கு மட்டும் நிறைய விதி இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாத ரகசியம்லாம் சொல்லக்கூடாது. மரணத்துக்கு ஏகப்பட்ட விதி இருக்குது. இப்ப நான் சொல்லிருப்பேன், ஒரு 10 விதி சொல்லிருப்பேன் மரணத்துக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க பார்த்து நம்ம ஆய்வு பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம அதை எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்கவே முடியாது போயிடும்.
அடுத்தது நாங்க நிறைய சொல்லிக்கிறோங்க. மிதன லக்கணம் இதை எடுத்துட்டு இதை அழிச்சு சொல்றேன். இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்கலாம். ஒரு நிமிஷம், இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இல்ல, இது எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து. ஆமா, அப்ப உங்களுக்கு 8 தான் மரணம், விபத்து, கலவரங்கள், சண்டை சச்சரவு, இது எல்லாமே 8ஆம் பாவம் தான். அப்ப நான் நேற்று ஒரு 2 வருஷம் முடிஞ்சு அந்த ஜாதகம் இருக்குது போடலாம் கூட. ஒரு குழந்தைக்கு 2 வருஷம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆகுது. அப்ப 3ஆவது வயசு நடக்குது. நான் அது விதி மட்டும் உங்களுக்கு சிம்பிளா போட்டு காமிக்கிறேன். அந்த ஜாதகத்தை கூட நம்ம போட்டோம். அப்புறம் இது விடுங்க. இது 2மே சனிக்காதுங்க. இந்த ஒரு 2 வருஷம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் வந்து 3ஆவது வயசுல நடக்குது. ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. போர்டு எடுத்து வந்துடுவேன். சிம்பிளா வச்சுக்கோங்க. மிதல் லக்கணம், 2ல சந்திரன் செவ்வாய், சனிக்காலு. அந்த அந்த இந்த குழந்தையோட அம்மாவோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் 2 பேரும் என் பாட்ட ஜாதகம் பார்க்கறாங்க, வந்தாங்க, கொடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, 2மே சனிக்காதுங்க. ஆனா நீங்க எல்லாம் மிதல் லக்கணத்துக்கு சனி யோகாதிபதினு சொல்லுவீங்க. 9 கூட பாக்கியாதிபதி. அது வேலை செய்யுமா? 8 கூட வேலை செய்யுமா அப்படின்னா 8 கூட என்ன வேலை செய்யுது? 9 கூட வேலை செய்யறதில்ல. மிதல் லக்கணத்துக்கு பெரும்பாலும் 8ஆம் ஆதிபதி தான் பலன் அதிகமாக வேலை செய்யுது. ஏன் அப்படின்னா, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி லக்கணம் போடுறோம் இல்லையா, அந்த சூரிய ஒளி இப்படி தானே வரும். சூரியன் எங்க இருக்குதோ அங்கிருந்து தானே ஒளி வருது. இப்ப என்ன மாசமா? ஆடி மாசம். சூரியன் எங்க இருக்கான்? இப்ப சூரியன் எங்க இருக்குதுன்னா இப்படிதானே ஒளி வருது. இந்த ஒளி எப்படி வருது? எதோ முதலீடா வருது, அதுதான் வேலை நடக்குது. அப்ப இந்த லக்கணத்துக்கு முதல் லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி காலில் இருக்குது. 8ஆம் இடங்கிறதா அசிங்கம், அவமானம், சண்டை, அடிதடி, பிரிவு, அகப்பேரு, போலீஸ் ஸ்டேஷனு, நீதிமன்றம், சிறவாசலுக்கு இருப்போம். நான் ஒன்னும் சொல்லிங்க. ஏமா இந்த அம்மா, இந்த குழந்தையோட அம்மா தான் அப்பனும் சண்டை பண்ணிக்கிட்டு அம்மா கும்பிடுவேன் கேட்டேன். ஆமாங்க, இப்ப கும்பிட்டு தான் இருக்கிறோம் அப்படி அப்படின்னு. ஏன் சண்டை வருது? ஏன் அம்மாளுக்கு அப்பனுக்கு சண்டை வருது? அப்பனுக்கு அம்மாளுக்கு ஏன் பிரச்சனை வருது? என்ன காரணம்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்ன பாவம்? குடும்ப பாவம். அது சீவாலா அறிக்க புடிச்சிட்டாரு. குடும்பம். அப்ப 8ஆம் அதிபதி 2 பேர் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப 2ஆம் இடம்னா குடும்பத்துல சண்டை. வாய் பேசணுமா? அங்க சண்டை. அம்மால அப்பனும் பயங்கரமான சண்டையா? இல்ல இல்ல, இருங்க, சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. அப்ப அம்மா வந்து பிள்ளை பயணம் தூக்கிட்டு அப்படி வந்தாச்சுங்க. அது போய் பிழைக்குமா பிழைக்காதா? வாய் பிழைக்குமா பிழைக்காதா? அது சூரியன் இங்க இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது. இப்ப அப்போ அந்த இந்த பையனோட அப்பா வந்து எவ்வளவு கொடுத்தாலும் செலவு பண்ணணும், எவ்வளவு கொடுத்தாலும் செலவு பண்ணானு. ஆமாங்குது. எப்படி நான் வச்சு பிழைக்கிட்டோம், எப்படி நான் பிழைக்கணும் கேட்குது. சரிம்மா, அப்படியெல்லாம் பேசாத. ஏதோ ஒரு சண்டை செல் வரும், மனசா கோவம் வரும். ஏதோ 2-3 மாசம் இரு. ஒரு 2 மாசம் இருந்துட்டு போய் முதல்ல போய் பொழைச்சிக்க அப்படின்னு நான் சொன்னேன். என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க சொந்தக்கார வீட்டுல ஒரு பிள்ளை கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை வராங்க. சரி, இங்க இருந்துட்டு என்ன பண்றது பாப்போம்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஒரே நாள் தான் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இந்த பையனோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு உள்ள போனா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு எனக்கு போன் பண்றாங்க. ஐயா, நீங்க இப்படி சொன்னீங்க, பிரச்சனை முன்னாடி சண்டை பண்ணுவாங்க, அடித்தடி போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அங்க போகாதே ஒரு 2-3 மாசம். இப்ப ஒரு கல்யாணம் தான் போனோம். நான் போய் பேச கூட இல்லையா, வீட்டுக்கு பேசவே இல்லை. போயிட்டு ஒரு நாள் இருந்தோம். 2ஆவது நாள் உடம்பு சரியில்லை போய் இப்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிற அப்படி மூச்சு வர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிற. அப்படி நீ என்ன பண்ண சொல்லாது பிடிக்காது, உங்க அப்பன்ட்டு வந்துரு. அங்க இருந்து ஏன்னா சூரியன் அப்பன் 12ஆம் பாவம். நீ குடும்பத்துக்கு போனீங்கன்னா உங்க பையன் ஜாதகத்துல குடும்பத்துக்கு போனா அப்பன் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாங்க. இப்ப வந்துட்டாங்க, விட்டு வந்துட்டாங்க. அது போல மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் குடும்பம் தனிமனை கொடுக்குது. ஒரு ஆணோட ஜாதகத்துல மிதுன லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல குரு சனிக்கால இருந்துட்டா அந்த ஆணுடைய ஜாதகத்துல மனைவியால அசிங்க, அவமானம், என்னென்ன கெட்ட பேர் ஏற்படுதுன்னா அத்தனை ஏற்படுத்துறாரு. மிதுன லக்னத்துக்கு மட்டும் சனியும் குருவும் சேரவும் கூடாது, பார்க்கவும் கூடாது,
நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை இருக்கிற அத்தனை பேரும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவியா ஒரு ஆண் இடத்துல இது என்னென்ன சொல்லலாம்? 7ஆம் இடத்துல என்னென்ன சொல்லலாம்? பாதகஸ்தானம், மாரகஸ்தானம், பாதகாதிபதி. இது ஒரு அஷ்டமாதிபதியா? 7, 8 சேர்ந்துச்சுன்னா அசிங்கம், அவமானம், பாதகம், அவன் பேர் கெட்ட பேரு, குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. சனியும் குருவும் வந்து 1980, 81 இங்க சிம்மத்துல இருக்கும், கண்ணியில இருக்கும். மிதன் லக்கணத்துல பிறந்தவங்க யாராச்சும் பிரசமோட ஒற்றுமையாக கூட கொடுங்க, உங்களுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் தரேன். அது மாதிரி இன்னொன்று சொல்றேன், சனியும் குருவும் எத்தனை பேருக்கு ஒரு முறை எந்தெந்த வீட்டை சந்திப்பாங்க சொல்லுங்க சார்? சனியும் குருவும் எத்தனை பேருக்கு ஒரு முறை சனியும் குருவும் ஒரு வீட்டை சந்திக்கிறாங்க, அது எந்தெந்த வீடு, எத்தனை வருஷம்? இதெல்லாம் ஜோசியக்காரருக்கு வேணும். 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனியும் குரு சந்திக்குவாங்க. எங்க சந்திப்பாங்க தெரியுங்களா? தர்ம திரிகோண ராசியில தான் சந்திப்பாங்க. மேசத்துல சந்திப்பாங்க, சிம்மத்துல சந்திப்பாங்க, தனுசுல சந்திப்பாங்க. 20 வருஷம் ஒரு முறை. குரு வந்து சனி வந்து 2 வருஷம், குரு வந்து 1 வருஷம். குரு மேல போயிடுவார், 2 வருஷம் இங்க வந்துருவார். இங்க 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 இதை தவிர எந்த இடத்துலையும் குரு சனி நீங்க சேர முடியாது, பார்க்க முடியாது. 20 ஆண்டுக்கு ஒரு முறை சந்திப்பாங்க. அப்ப இதெல்லாம் அந்த ஞாபகம் வேணுமா? இப்ப 1960 பிறந்தவங்களுக்கு சனி குரு இங்க, 61 சனி குரு இங்க, இதுல இருந்து 20 வருஷம் கழிச்சதுங்க இல்ல, 60 20 80 இங்க, இதுல இருந்து ஒரு 20 2000 இங்க இங்க. இந்த கணக்கு வேணும் ஜோசிகாரன், இந்த கணக்கு வேணும். இங்க மேசம் சிம்மம் தனுசு சும்மா ஒரு 6 மாசம் சைடு மேசத்துல இங்க இருக்கும், இங்கன்னா இங்க இருக்கும், இங்கன்னா இங்க இருக்கும், அது கொஞ்ச நாள். ஆனா மேசம் சிம்மம் தனுசுல மட்டும்தான் குரு சனி சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது 1980, 81 பிறந்தவங்களுக்கு இங்க இருக்குது இல்ல, மிதன் லக்கணக்காரன் ஆணா இருந்தா கூட்டத்தை காமிச்சிருங்க, குடும்பத்தோட இருக்கிறாங்கன்னு யாராலையும் இருக்க முடியாது. மிதன் லக்கணத்துக்கு சனி குரு சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் அதுக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமையறதில்லை. ஏன்னா பாதகாதிபதி அஷ்டமாதிபதி சேர்ந்து போச்சு. அப்ப கெட்டு போயிடும், 7ஆம் இடம் கெட்டு போயிடும். அது வேலை செய்யல. நான் சொல்ல இருங்க, நான் சொல்ல ஆத்தூர் மு மாதேஸ்வரன் 1996 ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு அப்படின்னு 2 புக்கு எழுதுகிறார். அந்த புக்கு வாங்கி படிங்க, இருக்குது. ஆமா, 9 வேலை செய்யலாம், அது அபயோகம் மாதிரி போயிருப்பான். பாருங்க, இன்னொன்னு சொல்றேங்க, மிதுன லக்கணத்துக்கு குரு சனி சம்பந்தப்பட்டா ஒரு 3 ஆண்டு இல்லைன்னா ஒரு 5 ஆண்டு தான் பிரச்சனை இருப்பாங்க. அதுக்குள்ளேயே பொழிச்சு வந்துடும். அதுக்குள்ளேயே அந்த பொம்பளை ஒரு ரூட் மாறி போய் அதுலயே பொழிச்சு வந்துடும். 5 வருஷம் கூட ஒட்டுமே இருக்க முடியாதுங்க. மிதுன லக்கணத்துக்கு சனி குரு சேர்ந்து நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை, சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம் கொண்டாந்து கொடுங்க. 30 வருஷம் குறைச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பொட்டை பிள்ளை 2 பையன் சொல்லுங்க, உங்களுக்கு தக்க பரிசு கொடுப்பேன். முடியாதுங்க. ஐயாச்சி அதான் கல்யாணம் பண்ண ஒரு 5 வருஷம் கூட சேர்ந்து இருக்க முடியாதுங்க. 5 வருஷம் கூட இருக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். 1980, 81 பிறந்தவனுக்கு மிதன லக்கணக்காரங்களுக்கு இங்க சனி குரு தேனியிலிருந்து ஒருத்தர் வந்தார். ஏப்பா கூட எடுத்துட்டு போனே வெட்ட போக மனைவி ஆமான்னு கண் குளர கண்ணார பார்த்தான், வெட்ட போட்டு அவன் ஜன்னியாச போயிட்டான். ஆமா, இங்க இத கண்ணி வைக்கிறவனுக்கெல்லாம் 3 இலைய படி பார்த்தாங்க, ஒண்ணு கூட 1 வருஷம் நிக்கல. இன்னைக்கு சன்னியாசம் தாங்கலாம். மிதன லக்கணத்துக்கு சனி குரு நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை சேர்ந்தாலும் பார்த்தாலும் 5 வருஷம் கூட கல்யாணம் ஒழுக்கமா முடியாது. மனைவி அகமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாள். திசாபதி தேவையில்லை, திசாபதி தேவையில்லை. நம்ம சக்கரவர்த்தி பரிகார சக்கரவர்த்தி இல்லைன்னு நம்ம பரிகார சக்கரவர்த்தி சொல்றேன். அது உங்க விருப்பம், ஏங்க அது உங்க விருப்பம். பரிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு.
பரிகாரம் பண்ணா நல்லாகாது. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. நேற்று ஒரு 1986 பிறந்தது. ஆணும் பொண்ணுமே பாப்பா வந்துச்சு. 1986 பிறந்தாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் 39 வருஷம். இதுவும் போட்டுனால இதுவும் போட்டுனால இதை சேர்த்தாதீங்க, இதை சேர்த்தாதீங்க, பொருந்தாதுன்னு. அது மாதிரிங்க நீங்க திசா புத்திகள் சிலது கை கொடுக்கும், சிலது கை கொடுக்காது. ஊமை ஜாதகம் அப்படி திசா புத்தி சொல்லுமா? ஒரு ஜாதகம் ஊமைய திசா புத்தி சொல்லுமா? லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 பகை நேசம் அஸ்தகம்னா ஓமையா போயிடும். அது எப்ப திசா புத்தி அவனுக்கு பேச வைக்கிறது? பேச. லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 12 பகை நேசம் அஸ்தகமானா பொண்ணாந்தா செவ்வாயும் பார்த்துக்கணும். அதுக்கு செவ்வாயும் கெட்டு போச்சுன்னா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாது. ஆண்களுக்கு அவன் சன்னியாசி. இப்ப இதெல்லாம் எந்த திசா பத்தி சொல்லலாம்? எந்த திசா பத்தி திசா பத்தி தேவையில்லை. குருவுக்கு ராகுக்கு 6, 8 சுக்கிரன் இருந்தாலும், கேதுக்கு 6, 8 குரு இருந்தாலும் அவனுக்கு திருமணம் ஆகுறது அரிது. இது எந்த திசை பத்தி நான் காட்டுறேன். இப்ப நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தது, ராகு இங்க இல்லைச்சிங்க, ராகு இங்க, கேது இங்க, குரு இங்க, சுக்கிரன் இங்க. 1986 போடுங்க. ஒரு டேட் இப்படி வரும். 39 வருஷம். பொண்ணுக்கும் கல்யாணம் இல்ல, ஆணுக்கும் கல்யாணம் இல்ல. கேதுக்கு 6, 8 குரு செத்து போச்சு. ராகுக்கு 6, 8 சுக்கிரன் செத்து போச்சு. ஜீவன் என்பது குரு, ஜீவி என்பது பொண்ணு. இப்ப இதுக்கெல்லாம் கல்யாணம் இல்லை. 1986 பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணாங்க. பொண்ணுக்கும் கல்யாணம் இல்லை, ஆணுக்கும் கல்யாணம் இல்லை. 2 பேருக்குமே 39 வருஷம். நான் 2 ஜாதகம் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க, நாங்க வெள்ளாத கவுண்டர்னாங்க, நீ எந்த கவுண்டர் இருப்போம், இது 2 போட்டுன்னு இல்லை, இது நினைச்சா ஒருத்தர் அதை பண்ணேன். இதுக்கு நான் திசை புத்தியே பார்க்கல. இதெல்லாம் திசை புத்தியே வேணாங்க. இதெல்லாம் போய் திசை புத்தியே உங்களுக்கு காமிக்காது. இது திசை புத்தி எல்லாம் இல்லாத பேசலாம். அப்ப இந்த மாதிரி நிறைய காரங்கள் திசை புத்தி இல்லாத சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. கேதுக்கு 8 சுக்கிரன் நேசமான ஒரு ஆண் ஜாதகம் வந்தா எண்ணற்ற கல்யாணம் பண்ணுவானோ. எழுதிங்க இதெல்லாம். நீங்க எதுனா ஒரு ஜாதகம் வராத சொல்லி பாருங்க. கேதுக்கு 8 சுக்கிரன் இருந்தா, சுக்கிரன் நேசமா இருந்தா எண்ணற்ற கல்யாணம் பண்ணுவானா. 10 கல்யாணம் பண்ணுவான், 10 சின்ன வீடு வச்சுக்குவான், எத்தனை வச்சுக்குவான். கேதுக்கு 8 சுக்கிரன் நேசமா இருந்தா எண்ணற்ற திருமணம் பண்ணுவான். ராகுக்கு 8 சுக்கிரன் இருந்து, சுக்கிரன் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருந்தா கட்டிய மனைவியே குலதெய்வம். மற்ற பெண்கள் 7 கூட பார்க்க மாட்டானா. ராகு 8 சுக்கிரன் ஆட்சி உச்சம் நட்பு இருந்தா கட்டிய மனைவி தவிர மற்ற பெண்களை 7 கூட பார்க்க மாட்டானா. ராமனை போல இருப்பானா. சரி, கேது ஞானகாரகன், ராகு போகக்காரகன். ஆனா அந்த போகத்தை கட்டுப்படுத்துது இங்க. இங்க கேது ஞானத்தை அவுத்து விடுது. அதனால கேது என்பது கெடுத்துடும், ராகு என்பது கட்டுப்படுத்தும். அதனால இது பேரு இந்த ராகு கேதுல அவ்வளவு பவர் இருக்குது. அடுத்து நான் சென்னையில ஸ்டார் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல சுகர்நாடியில திருமண பொருத்தம் அப்படின்னு பேச சொல்லி பேசினா அது கூட யூடியூப்ல வந்துருக்குது. நான் அதையும் கூட நம்ம நாமக்கல்ல நான் உங்களுக்கு பதிவிடுறேன், ஆனா பார்க்காதீங்க. அத திருமண பொருத்தத்துக்கு நீங்க பாக்குறீங்கல்ல, என்னென்ன பொருத்தம் செய்வா நீங்க பாக்குறீங்க? இத்தனை பொருத்தம் 10 பொருத்தங்கள். அது ஒண்ணு கூட நான் பார்க்க மாட்டேன். இல்லைங்க, 10 பொருத்தங்களை நான் ஒண்ணு கூட பார்க்க மாட்டேன். நான் பார்க்கிற பொருத்தம் தோசை சாமியம், நான் பார்க்கறது தோசை சாமியம்.
இப்ப இத இல்ல அது விடுங்க. தோசை சாமியும் மெயினா பார்ப்பேன். இத லக்கணம் போட்டுங்க. 2 4 7 8 12 நான் ஒரு இடத்துல போறேன், நீங்க எல்லாருமே போட்டுங்க. நீங்க இந்த பேரு இந்த 2 4 7 8 12 நீங்க எல்லாருமே போடலாம். சூரியன் ராகு, சூரியன் ராகு. சார் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் சொல்ல இந்த 2 4 7 8 12 சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, குரு ராகு, சுக்கிர ராகு, சனி ராகு. ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி, ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி சார், ஒரு லக்கணத்துக்கு 2 4 7 8 12 சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, குரு ராகு, சுக்கிர ராகு, சனி ராகு இப்படி இருந்தால் நீ எந்த தோஷங்கள் எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் எந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாலும் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினா 1 வருஷம் 2 வருஷம் கூட குடும்பம் நடத்த மாட்டா, குடும்பம் பிரிஞ்சிடும். நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் சரி. சரி, இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஒரு சமாளிக்குமா? அதுவும் இல்ல. எத்தனை பாபகிரகம் செய்வா? பாபகிரகத்துக்கு எத்தனை இருக்குது? 5 பாபகிரகம். ஒரு பாபகிரகத்துக்கு 25% கொடுத்துக்கிறாங்க. ஒரு பாபகிரகத்துக்கு 25. இதுக்கு ஒரு 25% கொடுத்துட்டாங்க. 5 125. இப்படி இருக்கும் போது பெண்ணை விட ஆணுக்கு ஒரு 25% அதிகமா இருந்தால் அது இணைக்கலாமா? இப்ப செவ்வாய் தோசை நாய் தோசைங்கிறீங்கள, அப்படி கிடையாது. இது தோசை சாமியும் பெண்ணை விட ஆணுக்கு தான் அதிகமா இருக்கணுமா. பெண்ணுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்ல, ஆணுக்கு தாங்கக்கூடிய சக்தி உண்டா. இப்ப 4 இடத்துலயும் கிரகங்கள் இருக்கும் போது ஆணுக்கு அதிகமா இருந்து பெண்ணுக்கு கம்மியா இருந்தா அது பொருந்துமா? அந்த தோசை சாமியும் பொருந்தும். அப்ப அதை போட்டுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். சம்பந்தம் எடுக்காதீங்க. எதுக்கு ஒருத்தர் ஒரு கோட்டை சரி ஆக்க முடியல, 1.25 கோட்டை ஒரு கோட்டை நடக்கணும்ல. நான் இதுக்கு அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுனேன், என்ன மாத்தி விட்டீங்க. அடுத்தது எந்த கிரகம் கிடையாது சார். அடுத்தது மாங்கல்ய தோஷங்கிறது பொண்ணுக்கு பார்க்கணுமா ஆணுக்கு பார்க்கணுமா? பொண்ணுக்கு தான் பார்க்கணும். சிவா கரெக்டான பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு தோசை இருக்கும்ல, ஆணுக்கு எங்க பார்க்கலாம்? மாங்கல்ய தோசைன்னு பொண்ணு சொல்லிட்டாங்க. அது மாதிரி பொண்ணுக்கு தான் தப்பா, ஆணு தப்பு பண்ண மாட்டானா? ஆணுக்கு ஒரு இடங்குது குடும்ப தோஷம். ஆணுக்கு குடும்ப தோஷம், பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம். சரி, மாங்கல்ய தோசை பெண்ணுக்கு எந்த பாவத்தை பார்க்கலாம்? 8ஆம் இடம் பார்க்கலாம். கரெக்ட். இது ஆயுத நட்சத்திரம். இப்ப இந்த ஒரு பெண்ணு தனிச்சு லக்கணம், 8ல செவ்வாய், ஆயுத நட்சத்திரத்தில் இருக்குது. இப்ப இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம். இந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம். அடுத்தது இந்த இடத்த மட்டும் பார்த்துக்க கூடாது, சந்திரன் எங்க இருக்கிறான்னு பார்த்துக்கணும். சந்திரனையா பார்த்துக்கணும். சரி, ஒரு கால் சந்திரன் இங்க செவ்வாய் காலில் வச்சுங்க, மிருகசரிசா. அப்ப சந்திரன் மழை இறந்து போயிருது, இறந்து போச்சா. அப்ப இந்த ஒரு பொண்ணுக்கு இந்த பொண்ணை தாலி கட்டலாமா? தாலி கட்டினா 1 வருஷமா 2 வருஷமா கணவன் மரணம். சரி,
இப்ப மாங்கலி தோஷம் சினிமாவில் வந்திருக்குது. அது ஒரு விளக்கம் சொல்ல கேட்டுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தீங்க. அதுல அரண்மனையில மன்னர்கள் அந்த மந்திரிமார்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய எடுக்கிற நடவடிக்கை எல்லாமே வெள்ளக்கார கம்பெனிக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்க யாரும் அவன் தூது வச்சிருக்கிறான், அதனால நம்ம ரகசியம் பண்ண முடியல. அங்க ஒரு ஆள் அனுப்பி நாம தூது வச்சிருந்தா கண்டுபிடிச்ச முறியடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பலான்னு பேசும்போது அங்க வீரன்லாம் வீராதி வீரன்லாம் வெள்ளை தேரம் ஓம தேரெல்லாம் நாம போறாங்க. நீங்களா பொருத்தமான இல்லம்மா. பழைய கருணாநிதினு ஒரு ஆளு சமையலக்காரதான் இருப்பாரு. எஜமா நான் போறோமா பொடியன் பொருத்தமான போய் வந்தாங்க. இதான் விட்டுருங்க, சினிமா தேவையில்லை. அந்த அவர் போய் பழைய கருணாநிதி அந்த மனைவிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி எஜமான் வெள்ளக்காரன் கம்பெனிக்கு போய் அங்க உள்ள ரகசியத்தை நான் கண்டறிச்சு வரதுக்கு என்ன நியமிச்சுக்கிறாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணு, நெத்தியில குங்குமிட்டு விட்டு கேட்கிறாரு. அப்ப அந்த முத்துலட்சுமி தான் நான் நடிச்சிருக்கிறேன். அது சொல்லுது, போயா என்ன உனக்கு கல்யாணம் பண்ண போய் எங்க அப்பா போய் ஜோசியம் பார்த்தாங்களாம், உன் பிள்ளைக்கு மாங்கலிய பலம் இருக்குது, உன் பிள்ளை உயிரோட வரைக்கும் உன் மருமன் உயிரோடுப்பான், போயா போயிட்டு வாயா. அப்ப அங்க ஜோசியம் வருதா இல்லையா? அப்ப 8ஆம் இடம் மாங்கலி தோஷம் இருக்குதா இல்லையா? அப்ப மாங்கலி தோஷம் உள்ள பொண்ணு யார் பண்ணாலும் அவனுக்கு ஆயுள் குறைவு. ஒரு பொண்ணுக்கு மாங்கலி தோஷம் உள்ளது பண்ணா ஆயுள் குறைவு, அற்பாயில் உள்ள போயிடுவான். கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துல போயிடுவான். சரி, இதுலயும் இன்னொரு விதி எனக்கு இருக்கு. இந்த செவ்வாய் யாருக்கா இருக்குது? அந்த செவ்வாய்க்கு புதனா, அவர் புதனா, அந்த செவ்வாய்க்கு வேதகன் யார்? புதன். இந்த புதன் பலம் இழந்தா நல்லா இருக்குமா, பலம் பெற்றா நல்லா இருக்குமா? பலம் நல்லா இருக்கும். இந்த புதன் இங்க இருந்து விட்டா அந்த மாங்கலி தோஷம் நிவர்த்தி ஆகி அது கல்யாணம் பண்ணி 60 வருஷம் வருமா? பாதிக்காது. நீங்க பஞ்சாங்கத்திலும் சரி ஜோதிடர்களும் சரி ஒரு கிரகம் வேதகம் சார்பாக கூட தென்னரசு ஐயா கூட சொல்லிக்கிறார், சத்து கூட சொல்லிக்கிறார். அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு கிரகம் வேதகம் சார்பானும் குடிசரப்பு சொல்றேன். அது என்ன சொல்ற, அந்த வேதகன் கெட்டு போயிட்டா அந்த கிரகம் போச்சுக்கலாம். அந்த வேதகன் பணம் பெற்றால் அந்த சோழி முடிஞ்சு. இங்க இருந்தா மாங்கலி தோஷம். இதே புதன் இங்க இருந்தால் இது கடுமையான மாங்கலி தோஷம், தொட்டான் கெட்டான். ஏன்னா செவ்வாய் வேதகன் வாங்கி வேதகன் பலம் பெறக்கூடாது. முடிஞ்சு ஜோடி முடிஞ்சு போச்சு. அந்த புதன் வேதகன் செவ்வாய்க்கு வேதகன் கெட்டு போன செய்வான், அவன் மழை பெறக்கூடாது. எந்த அடுத்தது இப்ப இதெல்லாம் விட்டுடலாம். மாங்கலி பழம், ஒரு பொண்ணுக்கு மாங்கலி பழம் அதிகம். இது ரோக நிர்ணயம், சரியா? இப்ப ஒரு பொண்ணு தனிச்சு இருக்கணும், 8ஆம் அறிவு உச்சம் பெற்றுச்சு. குடும்பத்துல அடிக்கடி இருக்கலாம், சண்டை சொல்லிக்கலாம், ஒரு முன்னாடி ஏதாவது பேசிக்கலாம். கல்யாணம் பண்ணி 60 ஆண்டு காலம் கணவன் மனைவி இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு மாங்கலி பழம் பெற்று விட்டால் அவங்க சண்டை பண்ணாதீங்க, யாரும் இல்லை, கணவனோ செத்து இல்ல சிவா கணவன் மனைவி சண்டை போடாது இருக்கீங்களா, அடிக்காது இருக்கீங்களா? நான் அடிக்கிறேன். இருந்தாலும் மாங்கலி பழம் அதிகம். கணவன் இந்த பொண்ணை கட்டுறவனுக்கு நீண்ட ஆயுள். ஒரு 60 வருஷம் கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை தாலி கட்டினான், அவன் ஒரு 25 கல்யாணம் பண்ணி போனா 88 வருஷம் நீண்ட ஆயுள். எந்த கிரகம் எங்கேயுமா இந்த சந்திரன் சுயசாரம் ஒரு கால். இந்த சந்திர சூரியன் காரமா இருந்து இங்க சூரியன் உச்சம் பெற்றாலும் இல்ல செவ்வாய் நட்சத்திரம் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றாலும் மாங்கலி பழம். கல்யாணம் பண்ண 60 வருஷம். நேற்று யூடியூப்ல பார்த்த ஒரு கிளைக்கு 100வது ஆண்டு விழா. மகள் பேத்தி கொள்ளு பேத்தி எள்ளு பேத்தி எல்லாம் கேக் கூட்டிட்டு இருக்கிறாங்க. 100 ஆண்டு. ஒரு பெண்ணுக்கு மாங்கலிய பழம் உள்ள ஆண் கல்யாணம் பண்ணா அவனுக்கு 90 வருஷம். மாங்கலி பழம் இப்படி எடுக்கணும், மாங்கலி தோஷம் அப்படி எடுக்கணும். இது பெண்ணுக்கு பார்த்துக்கணும். ஆணும் அதே மாதிரி
பொண்ணை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது, ஆணுக்கு அது மாதிரி இருக்கும். இப்ப லக்னம் நாம நமக்கு மனைவி 2ஆம் இடம் 7 தடவை கல்யாணம் பண்றது மனமேடையோட சரி, பொண்ணை பாக்குறது, பொண்ணுகிட்ட நகை வாங்குறது, சீர் செலுத்தி வாங்குறது, கல்யாணம் பண்றது, தாளிக்கிறதோட சரி, அதோட அதை முடிஞ்சு போயிடும். அந்த ஆணும் பொண்ணு சேர்ந்து குடும்பம் நடத்தணும்னா 2ஆம் இடம் ஆணுக்கு. ஒரு ஆணுடைய ஜாதத்துல 2ஆம் அதிபதி நீசமானாலும் இவரு சனிக்கால நிக்கிறாருங்க, சனி இங்க நேசம் ஆனாலும், இவர் புதங்கால் நின்று இங்க புதன் நேசம் ஆனாலும், குருவ கால் நின்று குரு இங்க நேசம் ஆனாலும், அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது ஒண்ணு, கொண்டு போய் பாலாங்கிறத தடந்து ஒண்ணு. இப்படி 2 கூட வாங்க நட்சத்திராதிபதி நேசமானாலும் 6-8 பணம்ல கெட்டாலும் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதா, கொண்டு போய் கடல்ல கல்ல கட்டி கடல்ல போறதா ஒண்ணுங்க அந்த பொண்ணு. இப்படி 2ஆம் அதிபதி நேசமானாலும், 2ஆம் அதிபதி நின்றாச்சத நேசமானாலும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது. அவனுக்கு பொண்ணு கொடுத்தா சித்திரவதை பண்ணுவான். ஒரே ஒரு மேட்ரு, ஒரு மாதத்துக்கு முன்ன அவினாசியில 300 பவுன் போட்டு 75 லட்சம் கார் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நாங்க சகோதரி 2 பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சுங்க, ஆணா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடைக்கானல் போவான், ஊட்டிக்கு போவான். அந்த அயோக்கு பையன் கையை அப்படி பின்னாடி கட்டி நிராத பாணியா சொல்றானா, அவ்வளவு பொண்ணு கொடுக்கலாமா? அந்த பொண்ணு 2 தரம் அந்த அப்பா தெரிஞ்சு, அப்பா இந்த மாதிரி பண்றாப்பான்னு அந்த பைத்தியக்காரன் அவனை கூப்பிட்டு நான் போல்டேஜில் கொடுத்துருக்கான், திட்டிக்கணும் இல்ல, அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், பொழைச்சிக்க பொழைச்சி 2 பேரும் கூட கூப்பிட்டாங்க. 3ஆவது தரம் நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லி பேசிவிட்டு மருந்து குடிச்சுட்டு காரை ஓரமா நிறுத்தி அதே சேர்த்து பேசி. 2ஆம் அதிபதி கட்டவிடு பொண்ணு தராதீங்க, பொருத்தம் பார்க்காதீங்க. 2ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி கட்டு போயிட்டு அவன் பொண்ணு பார்க்காதீங்க, பொண்ணு கொடுக்காதீங்க. அவனுக்கு பொண்ணு நம்ம பொருத்தம் பார்க்க கூடாது. சரி, அப்ப ஒருத்தர் புண்ணியவாங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா இவரு நின்ற கால் சனி உச்சம், இவனுக்கு பொண்ணு கொடுக்கும். சுக்கிரன் 12ல மறைவா மறைவில்லையா? நீங்க 2 பேரும் சொல்லுங்கம்மா. இல்லம்மா, உச்சம் மறைவா மறைவில்லையா? ஏன்? சரி, சுக்கிரனுக்கு மறைவுஸ்தானம் எது? 3-8 எழுதிங்க. சுக்கிரனுக்கு மட்டும் தான் 3-8 மறைவு. 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவில்லை. அப்ப 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்று அவனின்ற உச்சம் பெற்றான். அவனுக்கு பொண்ணு கொடுத்தா, ஒரு பொண்ணு நம்ம பொண்ணை கொடுத்தா, நம்ம பொண்ணை பூ போல பார்த்துக்குவான், கொத்தி கொத்தி வளர்த்துக்குவான். ஒரு ஆண்டு 2ஆம் அதிபதி கட்டணம் பொண்ணு கொடுக்க கூடாது. ஆமா, இந்த ஒரு கட்டம் ஏன் ஒரு புள்ளி வச்சாங்க, நீ கோபம் போட்டு 12 கட்டமும் போட்டு எப்படியோ இருக்குங்க. முதல்ல சார், ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்குதா பலவீனம் பெற்றிருக்குதா இதுதான் பார்க்கணும். ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்குதா பலவீனமா, இதை பார்க்க சோதியம் பார்க்க கூடாது. இந்த பலம் பெறத்துக்கு 50 விதி இருக்குது, பலவீனம் பெறத்துக்கு 50 விதி இருக்குது. அப்ப ஒரு கிரகம் சந்தியில கூடாது. சந்தினா என்னமா? சந்தினா என்ன? சந்தின்னா 0 டிகிரிலிருந்து 1 டிகிரி உள்ள 1 டிகிரி தான். இது 29 30 வரைக்கும் இதான சந்தி. ஒரு கிரகம் லக்னமா இருக்கட்டும், ஒரு கிரகமா இருக்கட்டும், சந்தியில கூடாது, மிருத்தி பாகையில இருக்கக்கூடாது, வேதம் கால் வாங்கக்கூடாது. ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் 6-8 12 போகக்கூடாது. இப்படி பலவீனம் இப்படி ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு எப்படி, இப்படி நம்ம முதல்ல ஆராய்ச்சி பண்ணா பலம் பெறத்துக்கு ஒரு 20 விதி இருக்குது, பலவீனம் பெறத்துக்கு ஒரு 20 விதி இருக்குது. அதனால
இப்போ டைம் ஆயிடுச்சிங்களா போதுமா ரைட். அதனால ஒரு ஜோசியத்தை அக்கக்க பிச்சு ஆராய்ச்சி பண்ணி சோசியம் சொன்னா வரவங்களுக்கு திருப்தியா இருக்கும். இப்படி நீங்களும் சொல்லுங்க. அதனால என்ன மாரி பரமசிவன் ஒருத்தர் வந்துக்கிறார். அவர் உங்களுக்கு எவ்வளவு நம்ம நாமக்கல் மாவட்டத்தை பதிவிடுறாரு. இன்னைக்கு எப்படி உட்காந்து சாப்பிடணும்னு பதிவிட்டு இருக்கிறார். வழக்க பார்த்து உட்காந்து சாப்பிடக்கூடாதான் அவர் எல்லாம் கொடுத்துக்கிறார். அது மாதிரி இன்னும் என்னோட தெரிஞ்சீங்க என்னோட அதிகமா கூட இங்க வந்து பேச உங்களுக்கு விதி கொடுக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் வழி வர்றதுக்கு இது வரைக்கும் கேட்ட உங்களுக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ சக்தி ஒரு யூடியூப் சேனல் பாக்குறீங்களா எல்லாத்துக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.